வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். ஸ்டாக் சார்ட்ட பார்த்தாலே ஒரே குழப்பமா இருக்கா? அந்த கோடுகள் பார்ஸ் எல்லாம் என்ன சொல்ல வருதுன்னே புரியலையா? கவலையே வேணும். ஒரு கார் ஓட்ட கத்துக்கிற மாதிரி தான் இதுவும். அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த முக்கியமான கருவிகளை எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் ரொம்ப நம்பிக்கையா இந்த மார்க்கெட் ரோட்ல பயணிக்கலாம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு கார் ஓட்டும் போது ரோட்டை பார்க்காம ஸ்பீடோமீட்டரை மட்டுமே பார்த்துட்டு ஓட்டினா என்ன ஆகும்? கண்டிப்பா ஆக்சிடென்ட் தான் ஆகும் இல்லையா? அதே கதை தான் ஸ்டாக் மார்க்கெட்லயும். வெறும் பிரைஸை மட்டும் பார்த்து ட்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப ஆபத்து. இது வெறும் ஒரு கோட் இல்ல, இது ஒரு முக்கியமான வார்னிங். ஸோ பிரைஸை தாண்டி நம்ம ட்ரேடிங் டேஷ்போர்ட்ல இருக்கிற மற்ற முக்கியமான கருவிகளை எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நம்ம டிரைவிங் கிளாஸ்ல என்னென்ன கத்துக்க போறோம்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம ட்ரேடிங் டேஷ்போர்ட், அப்புறம் வால்யூம், அதாவது உண்மையை கண்டுபிடிக்கிற ஒரு டூல். அடுத்து நம்ம ஜிபிஎஸ் மாதிரி இருக்கிற மூவிங் ஆவரேஜஸ், அப்புறம் அந்த மேஜிக் மூமெண்ட் கிராசஸ், தரை மற்றும் கூரை மாதிரி இருக்கிற எல்லைகள். கடைசியா எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கான ஒரு டிரைவிங் டெஸ்ட். இந்த செஷன் முடியும் போது நீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சார்ட்ஸை படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க, அது நிச்சயம். சரி, நம்ம முதல் லெசன் உங்க ட்ரேடிங் டேஷ்போர்ட். இப்போ ஒரு கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஸ்பீடோமீட்டர், ஃபியூயல் கேஜ், ஜிபிஎஸ்னு எல்லாம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ஸ்டாக் சார்ட்லயும் வெறும் பிரைஸை தாண்டி நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. பிரைஸை மட்டும் பார்க்கறது ஒரு புக்கோட அட்டப்படத்தை மட்டும் பார்க்குற மாதிரி. உள்ளே இருக்கிற முழு கதையும் நமக்கு தெரியவே தெரியாது. அதனால இந்த கருவிகளை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அடுத்து நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு கருவி வால்யூம். இதை நீங்க மார்க்கெட்டோட பெட்ரோல்னு கூட சொல்லலாம். ஒரு பிரைஸ் மூவ்மெண்ட்டுக்கு பின்னால எவ்வளோ பவர் இருக்கு, எவ்வளோ பேர் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு இது காட்டிடும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கடையில பயங்கரமா கூட்டம் இருந்தா அது ஹை வால்யூம், யாருமே இல்லாம வெறிச்சோடி கிடந்தா அது லோ வால்யூம். அதனால தான் இதை நாம ஒரு லை டிடெக்டர்னு சொல்றோம். ஒரு பிரைஸ் மூவ் உண்மையா நடக்குதா இல்ல நம்மள ஏமாத்த நடக்குதாங்கிறது இது அப்பட்டமா காட்டி கொடுத்துரும். இப்போ இந்த டேபிள கொஞ்சம் பாருங்க. இதுல பிரைஸ்க்கும் வால்யூம்க்கும் இருக்கிற 4 முக்கியமான கண்டிஷன்ஸை நம்ம பார்க்கலாம். முதல்ல, பிரைஸும் ஏறி வால்யூமும் ஜாஸ்தியா இருந்தா சூப்பர், அது ஒரு உண்மையான ஏற்றம், பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வாங்குறாங்கன்னு அர்த்தம். ஆனா பிரைஸ் மட்டும் ஏறி வால்யூம் ரொம்ப கம்மியா இருந்தா உஷார், இது ஒரு ட்ராப், நம்பகத்தன்மை இல்லாத ஒரு மூவ். அதே மாதிரி பிரைஸ் இறங்கி வால்யூம் ஜாஸ்தியா இருந்தா அது டேஞ்சர் ஜோன், பெரிய ஆளுங்கெல்லாம் விற்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனா பிரைஸ் இறங்கி வால்யூமும் கம்மியா இருந்தா அது ஜஸ்ட் ஒரு சின்ன கரெக்ஷன் தான், பெரிய பயம் தேவையில்லை. பாத்தீங்களா வால்யூம் எப்படி உண்மையை காட்டி கொடுக்குதுன்னு? ஓகே, அடுத்து நம்ம டேஷ்போர்டில் இருக்கிற ஜிபிஎஸ், மூவிங் ஆவரேஜஸ். மூவிங் ஆவரேஜ்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல ஒரு ஸ்டாக்கோட ஆவரேஜ் பிரைஸ் தான் அது. டெய்லி பிரைஸ் ஏறி ஏறி இறங்குறது ஒரு கரடு முரடான ரோடு மாதிரி இருக்கும், ரொம்ப குழப்பமா இருக்கும். ஆனா அந்த மூவிங் ஆவரேஜஸ் என்ன பண்ணும்னா அந்த ரோட்டை ஸ்மூத் பண்ணி ஸ்டாக் உண்மையிலே எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு நமக்கு தெளிவா ஒரு ரூட் மேப் போட்டு காட்டும். பொதுவா ட்ரேடர்ஸ் 3 முக்கியமான மூவிங் ஆவரேஜஸை யூஸ் பண்ணுவாங்க. ஒன்னு 20 டே மூவிங் ஆவரேஜ், இது ஷார்ட் டேர்ம் ஸ்பீடை காட்டும், ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். அடுத்து 50 டே மூவிங் ஆவரேஜ், இது மீடியம் டேர்ம் ட்ரெண்டை காட்டும். ஆனா இது எல்லாத்துலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது 200 டே மூவிங் ஆவரேஜ் தான். இதை நாம செல்லமா கிராண்ட் ஃபாதர் இல்லனா தாத்தான்னு கூப்பிடலாம். ஏன்னா இதுதான் ஒரு ஸ்டாக்கோட லாங் டேர்ம் ஹெல்த்தை காட்டுற ஆணிவேர். இந்த தாத்தாவோட ரூல் ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் அந்த 200 டே லைனுக்கு மேல இருக்கா இல்ல கீழே இருக்கா, அவ்வளோதான். பிரைஸ் அந்த லைனுக்கு மேல இருந்தா அந்த ஸ்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். அதுவே அந்த லைனுக்கு கீழே இருந்தா ஸ்டாக் ரொம்ப வீக்கா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். சொல்லப்போனா இது ஒரு ஸ்டாக்கோட ஹெல்த் ரிப்போர்ட்டை பார்க்குற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். சரி, இப்போதான் நம்ம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வரோம். இந்த மூவிங் ஆவரேஜ் லைன்ஸ் தனித்தனியா இருக்கும்போதே ரொம்ப யூஸ்ஃபுல். ஆனா ஒன்னோட ஒன்ன சந்திக்கும் போது ஒரு மேஜிக் நடக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லான சிக்னல்ஸ் உருவாகும். அந்த மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இதுல 2 முக்கியமான கிராஸ் ஓவர்ஸ் இருக்கு. ஒன்னு நம்ம கதையில ஹீரோ, இன்னொன்னு வில்லன். முதல்ல ஹீரோ, கோல்டன் கிராஸ். இது எப்போ நடக்கும்னா ஷார்ட் டேர்ம் 50 டே லைன் நம்ம லாங் டேர்ம் 200 டே தாத்தா லைனை கீழே இருந்து மேலே கிராஸ் பண்ணும்போது இது ஒரு சூப்பர் டூப்பர் பவர்ஃபுல்லான பை சிக்னல், ஒரு பெரிய புல் மார்க்கெட் ஆரம்பிக்க போதுன்னு இது சொல்லும். அடுத்து வில்லன், டெத் கிராஸ். இதுல நேரா உல்டா, 50 டே லைன் நம்ம 200 டே லைனை மேலே இருந்து கீழே கிராஸ் பண்ணும். இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான செல் சிக்னல், ஒரு பெரிய மார்க்கெட் கிராஷ் வரலான்னு வார்ன் பண்ணும். சரி, அடுத்து நாம பார்க்க போறது பவுண்டரிஸ், அதாவது எல்லைகள். ஒரு ரூம்குள்ள ஒரு பந்தை தூக்கி போட்டா என்னாகும்? அது முதல்ல தரையில பட்டு மேலே எழும்பி அப்புறம் சீலிங்ல பட்டு கீழே வரும் இல்லையா? ஸ்டாக் பிரைஸும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வேலை செய்யும். அதுக்கு சப்போர்ட்னு ஒரு தரையும் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு கூரையும் இருக்கு.
சப்போர்ட்னா தர. ஒரு ஸ்டாக் பிரைஸ் கீழே விழுந்துகிட்டே வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பையர்ஸ் நிறைய பேர் வந்து போதும் விழுந்தது இனி நாங்க வாங்குறோம்னு சொல்லி விலைய தாங்கி பிடிப்பாங்க. அதுதான் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ்னா கூரை. பிரைஸ் ஏறிக்கிட்டே போகும்போது ஒரு இடத்துல செல்லர்ஸ் நிறைய பேர் வந்து போதும் ஏறினது நாங்க ப்ராஃபிட் புக் பண்றோம்னு சொல்லி விலைய மேலும் போக விடாம தடுப்பாங்க. இந்த தரையையும் கூரையும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். வாங்க இதுக்கு ஒரு ரியல் லைஃப் உதாரணத்தை பார்க்கலாம். ஜெனரல் எலக்ட்ரிக், அதாவது ஜிஇ ஸ்டாக். இந்த ஸ்டாக் பல வருஷமா எப்போலாம் $29 கிட்ட வருதோ அப்போலாம் பையர்ஸ் உள்ள வந்து விலையை திரும்பவும் மேலே தூக்கி விட்டுருவாங்க. ஸோ அந்த $29ங்கிறது அந்த ஸ்டாக்குக்கு ஒரு இரும்பு கோட்டை மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருந்துச்சு. ஆனா கதையில ஒரு ட்விஸ்ட். ஒரு நாள் அந்த இரும்பு கோட்டை உடைஞ்சுது. ஜிஇயோட பிரைஸ் அந்த $29 சப்போர்ட்டையும் உடைச்சுக்கிட்டு ஷிர்னு கீழே போச்சு. அந்த தர உடைந்த அந்த நிமிஷம் ஒரு பெரிய வார்னிங் பெல் அடிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா ஸ்டாக் ஒரு பயங்கரமான வீழ்ச்சியை சந்திச்சுது. இதுலேருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? ஒரு முக்கியமான சப்போர்ட் உடையும் போது நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சரி, இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டிரைவிங் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகலாம். ஒன்னு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சார்ட் அனாலிசிஸ்ங்கிறது ஏதோ ஜோசியம் பார்க்குற மாதிரி இல்ல. இது முழுக்க முழுக்க ப்ராபபிலிட்டி, அதாவது வாய்ப்புகளை பத்தின ஒரு சயின்ஸ். சோ நீங்க டிரைவிங் சீட்ல உட்காந்து ஒரு ஸ்டாக்கை வாங்க போறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வால்யூமை செக் பண்ணுங்க. இந்த மூமெண்ட் உண்மையா இல்ல ட்ராப்பான்னு தெரிஞ்சிடும். செகண்ட் 200-டே மூவிங் ஆவரேஜை பாருங்க. ஓவரால் ட்ரெண்ட் நம்ம பக்கம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். தேர்ட் ஒரு கோல்டன் கிராஸ் ஜாக்பாட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க். நேரா போய் நிஃப்டி 50 சார்ட்டை ஓபன் பண்ணுங்க. அதுல கடைசியா கோல்டன் கிராஸ் எப்ப நடந்துச்சு, அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க கத்துக்கிட்டதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்க அது ஒரு சூப்பரான சான்ஸ். மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.